ஓம் சக்தி. மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக மாறிவிட்டவர். சில மகான்கள் பிறப்பது ஒரு இடம், புகழ் பெறுவது ஒரு இடம், சமாதி அடைவது ஒரு இடம் என்று இருக்கும். ஆனால் மேல்மருவத்தூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் வளர்ந்து ஆன்மீகம் என்பது என்ன என்று அறியாமலேயே மனதில் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டு ஆதிபராசக்தி என்ற தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பாமர மக்களுக்காகவே, குறிப்பாக பெண்களுக்காகவே ஆன்மீகத்தை வளர்த்து மருவத்தூரிலேயே தான் சுற்றி சுற்றி வழிபட்ட இடத்திலேயே சமாதி அடைந்தவர் அடிகளார் ஒருவராகத்தான் இருக்க முடியும். வேதங்கள் படிக்கவில்லை, போதனைகள் செய்ததில்லை, சொற்பொழிவுகள் ஆற்றியதில்லை. அருள்வாக்கின் மூலம் எளிமையான கருத்துக்களை கூறி ஆன்மீகம் வளர்த்தார். வேப்பிலை மந்திரிப்பே வியாதிக்கு மருந்தானது. சில மருத்துவ முறைகளையும் சொல்லிக் கொடுத்தார். மனவேதனையோடு செல்பவர்களுக்கு அவர் சொல்லும் அருள்வாக்கு ஆறுதலாக அமைந்தது. அவர் கிள்ளிக் கொடுக்கும் வேப்பிலையே போதும். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகனே என்ற சொற்களே 1000 உத்தரவாதத்திற்கு சமம். இனி யார் அத்தகைய ஆறுதல் வார்த்தைகளை கூறுவார்கள்? ஏதாவது பிரச்சனை என்றால் அம்மாவிடம் செல்வேன், இனி யாரிடம் செல்வது என்று பாவம் மக்கள் ஏங்குகிறார்கள். மக்கள் மனதை படிக்க தெரிந்தவர் ஒருவரை பார்த்தாலே அவர் பூர்வீகத்தை கூறிவிடுவார். இதனால் பல லட்சக்கணக்கான பக்தர்களை தன்பால் ஈர்த்தவர். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாட்டை பார்க்க மாட்டார். ஜாதி சமயம் பார்க்காமல் சமத்துவ ஆன்மீகத்தை வளர்த்தார். எளிமையாக வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, சிகப்பு வேட்டி என்று வாழ்ந்தவர். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார். 62 சக்தி பீட கும்பாபிஷேகங்கள் செய்தவர். வேள்வி பூஜைகளை எளிதாக்கி பெண்களே செய்யக்கூடிய அளவிற்கு வழிகாட்டியவர். இப்படி சமுதாயத்திற்காகவே தன் வாழ்நாளை செலவிட்ட அடிகளார் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவர் சொன்ன வழிகளை பின்பற்றி நடக்க வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், வழிபாடுகளை விடாமல் செய்ய வேண்டும், எல்லா விழாக்களையும் சிறப்பாக தொடர்ந்து செய்ய உதவ வேண்டும். போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும், செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம். மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இழுத்தால்தான் மனக்கட்டுப்பாடு வரும். மனிதன் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம். மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான். ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது. சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள்? அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன். நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும், செவி வழியாகவும் நுழையும், ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும். வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை. ஆன்மா வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தாணி போல பதியும். அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.